நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் எம் இளங்கோ ஜோதிடர். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணியிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீலடே. 12 ராசிகளுக்கு நற்பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் நாள் 17/9/2024 செவ்வாய்க்கிழமை. சதுர்த்தசி திதி பகல் 11:22 வரை, பின்பு பௌர்ணமி திதி. சதய நட்சத்திரம் பகல் 2:24 வரை, பின்பு போராட்டாதி நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. மேசராசி நேயர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் சந்தோஷமான காலகட்டம். செய்யும் தொழிலில் வளர்ச்சி அதிகரிக்கும். பிள்ளையார் வழிபாடு பிரகாசிக்க செய்யும். ரிஷபராசினியர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காலகட்டம். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வர தொடங்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு இனிமை சேர்க்கும். மிதுனராசினியர்களுக்கு அலுவலகத்தில் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். இரவு பயணத்தை இயன்றவரை தவிருங்கள். அனுமன் வழிபாடு ஆனந்தம் தரும். கடகராசினியர்களுக்கு நல்லவர்களின் நட்பு கிட்டும். விரதம் வழிபாடுகளில் ஆர்வம் கூடும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. சிம்மராசினியர்களுக்கு மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராகும். உறவினர் பகை உருவாகலாம். அம்மன் வழிபாடு செய்து நல்லது. கன்னிராசிகளுக்கு கடந்து வந்த பாதையை நினைத்து அவ்வப்போது வருத்தப்படுவதை விடுங்கள். இனி யோக காலம்தான் என்பதை உணருங்கள். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. துளாராசிகளுக்கு அமைதியாக இருந்தால் ஆதாயம் அதிகரிக்கும். கலைஞர்கள் தகுதிக்கு ஏற்ப வாய்ப்புகள் பெறுவீர்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு தலைக்க செய்யும். விருச்சிகராசிகளுக்கு பொறுப்பு உணர்வுடன் செயல்பட வேண்டிய காலகட்டம். குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். பைரவர் வழிபாடு பசுமை சேர்க்கும். தனுசு ராசினியர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் பெறும் நாள். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. மகராசிகளுக்கு எதிர்மறை எண்ணங்களில் இருந்து வெளிப்பட்டு ஜெயித்து காட்டுவீர்கள். பழைய சிக்கல்களில் இருந்து விடுவிக்க நேரம் இது. அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. கும்பராசிகளுக்கு நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் நாள். சிறிய பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது. பெருமாள் வழிபாடு செய்து நல்லது. மீனராசிகளுக்கு எதிலும் முழுமையான கவனம் முக்கியம். செய்யும் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு செய்து நல்லது. 12 ராசி நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.